போதைப் பொருட்களற்ற சமூகத்தை உருவாக்க அடியெடுத்து வைப்போம். Be a part of the movement for a drug-free society. Essendon Marathon. Register now. குறைந்த விலை, நிறைந்த தரம். தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். வி ஹவுஸ் புரொடக்ஷன் சுரேஷ் காமாட்சி தயாரிப்பில் பாலா இயக்கத்தில் அருண் விஜய் நடிக்கும் வணங்கான் ஜனவரி 10 முதல் திரையரங்குகளில். தமிழ் சினிமாவின் முன்னணி நடிகராக இருக்கும் அஜித் குமார் புதிய கார் ரேஸ் அணியை உருவாக்கி கடந்த சில மாதங்களாக பயிற்சி மேற்கொண்டு வந்தார். 24H துபாய் 2025, ஐரோப்பியன் 24H, போர்ஷே 992 GT3 கார் ஆகிய பந்தயங்களில் அஜித் மற்றும் அவரது அணி போட்டியிடுகிறது. முதலாவதாக துபாயில் நடைபெறும் 24H பந்தயத்தில் அஜித் குமார் ரேசிங் சார்பில் 414, 901 என இரு அணிகள் இந்த போட்டியில் பங்கேற்றன. இதனிடையே கார் ரேஸ் முடியும் வரை அடுத்த 9 மாதங்களுக்கு நடிப்பிலிருந்து விலகியுள்ளதாக அறிவித்துள்ள அஜித் குமார் கார் ரேஸின் முதல் போட்டியில் பங்கேற்க மாட்டார் என அறிவிக்கப்பட்டது. பயிற்சியின் போது விபத்து ஏற்பட்டதால் அணியின் நலன் கருதி இந்த முடிவு எடுக்கப்பட்டதாக அறிக்கை வெளியிடப்பட்டது. இதில் ஒரு போட்டியில் இருந்து மட்டுமே விலகியுள்ள அஜித் மற்றொரு போட்டியில் களமிறங்க உள்ளார். அஜித்தின் இந்த குழுவில் ஃபேபியன், டர்ட்ரி, கேமி ஆகியோர் போட்டியாளர்களாக உள்ளனர். அந்த நேரத்தில் மைதானத்தில் அமர்ந்திருந்த அஜித் ரசிகர்கள் ஆரவாரம் செய்ய அங்கிருந்த அனைவரும் மிரண்டு போனார்கள். அப்போது பேட்டியளித்த அஜித் குமார், எனது ரசிகர்களை எனக்கு சொல்ல முடியாத அளவிற்கு பிடிக்கும் என சொன்னது அவர்களை நெகிழ்வடைய செய்தது. இதனிடையே 24 மணி நேரம் தொடர்ந்து நடைபெற்ற இந்த கார் ரேஸ் நேற்று மதியம் 1:30 மணிக்கு துவங்கிய நிலையில் தற்போது முடிவுக்கு வந்துள்ளது. இந்த கார் ரேஸில் போர்ஷே 992 என்கிற காருடன் அஜித் குமாரின் குழு 3வது இடத்தை பிடித்துள்ளது. இந்த நிலையில் தனது வெற்றியை கொண்டாடும் விதமாக நடிகர் அஜித் தனது கையில் இந்திய கொடியை ஏந்தி அனைவரையும் உற்சாகப்படுத்தினார். இதுவரை பார்க்காத அஜித்தாக தனது மகிழ்ச்சியை அவர் வெளிப்படுத்தி ரசிகர்களை நோக்கி ஹார்ட்டின் சிம்பலை காட்டிக் கொண்டிருந்தார். அப்போது மைதானத்திற்குள் வந்த ஷாலினி அஜித்தை ஆற தழுவி தனது அன்பை வெளிப்படுத்தினார். 24 மணி நேரம் நடைபெற்ற இந்த கார் ரேஸ் பந்தயத்தில் அஜித்தின் கார் பிரேக் டவுன் ஆனது. இருந்த போதிலும் இந்த பந்தயத்தில் 3வது இடம் பிடித்தது அனைவரையும் மெய்சிலிர்க்க வைத்துள்ளது. அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.